ராஜ் யூடியூப் அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் கார்த்திகேயன். கடன்களும் கிரக நிலைகளும் அதை பற்றி இன்று பேச இருக்கின்றோம். மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. என் பேச்சில் சொல்லிலோ பொருளிலோ குறையேதும் ஏற்படாமல் காத்தருளுமாறு நவக்கிரக நாயகர்களை வேண்டி என் உரையை தொடர்கின்றேன். ஜாம்பவான் சுவாமிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கடன். கடன் அது யமன். கடன் பெற்றான் இதயம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று பழமொழி உண்டு. இந்த கலிகாலத்தில் கடன் கொடுத்தான் போலும் கலங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த கடன் எதனால் ஏற்படுகின்றது என்பது குறித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு முதுமொழி. கடலில் விழுந்தவரை கைதூக்கிவிட 4 பேர் வருவார்கள். ஆனால் கடனில் விழுந்தவர் கைதூக்கிவிட எவருமே வருவதில்லை. அவ்வளவு சீரியஸானது கடன். கடன் என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவு வருவது முக்கியமாக கன்னி ராசியும் அதன் அதிபதியான புதனும். ஏன் இந்த கன்னி ராசி, ஏன் புதனை பார்க்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த கடன் பற்றிய நிறைய பாடங்களை நமது ஜாம்பவான் சுவாமிகள் ஜோதிஷ குருகுலம் வகுப்பில் நடத்தியிருக்கின்றோம். அதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது குறித்து சுவாமிகளும் தன்னுடைய தாந்திரீக சூட்சும பரிகாரங்களை வழங்கி பலரை காப்பாற்றியிருக்கின்றார். அதுபோல் இந்த சிவகாசி மாநகரம் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாளை 19/4/2026 அன்று இங்கு கடன் நிவாரணம் மாநாடு நடக்க இருக்கின்றது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு சீல்டு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் காலையில் இலவசமான சிற்றுண்டியும் மதியம் ஒரு மகத்தான விருந்தும் வழங்கப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கடன் நிவாரண ஹோமம் நடக்க இருக்கின்றது. சுவாமிகளின் தலைமையில் வேள்வி விற்பன்னர் திரு கனகராஜ் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். சரி, நாம் தலைப்புக்கு வருவோம். ஏன் கன்னிராசிக்கு முக்கியத்துவம்? 12 ராசிகள் இருக்கும் பொழுது 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது ஏன் கன்னிராசிக்கும் புதனுக்கும் மட்டும் முக்கியத்துவம்? சூரிய பகவான் கன்னியில் பிரவேசிக்கும் காலம்தான் புரட்டாசி மாதம். அதுதான் கன்னிராசி. அந்த புரட்டாசி மாதத்திலே ஆன்மீக ரீதியாக பார்த்தால் 3 முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று, நம்முடைய காலம் சென்ற முன்னோர்களை திருப்திப்படுத்தும் வகையில் மகாலயபக்ஷ தர்ப்பணங்கள் திதிகள் நடத்துகின்றன. அடுத்ததாக ஆன்மீக விழாவிலேயே மிகப்பெரிய விழாவாகிய நவராத்திரி திருவிழாவும் அந்த மாதத்தில் தான் நடைபெறுகின்றது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சைலண்ட் பார்ட்னராக சேர்க்கப்பட்டிருக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமானும் அவருடைய கோயில், அவருடைய உரையக்கூடிய கோயிலாகிய திருப்பதியிலும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் பிரமோற்சவ சேவை நடைபெறுகின்றது. சரி, ஜோதிட ரீதியாக வந்தால் இந்த கன்னி வீட்டில்தான் புதன், அந்த வீட்டின் ஆட்சி கிரகமாகிய புதன் உச்சம் பெறுகின்றார். உச்சம் மற்றும் வேறு எந்த கிரகத்திற்கும் எந்த அதிகாரம் இல்லை. புதனுக்கு மட்டுமே தன் வீட்டிலே உச்சமாகும் அதிகாரம் இருக்கின்றது. உச்சம் மட்டுமல்ல, அந்த கன்னி வீட்டிலே அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்று 3 அந்தஸ்தில் இருக்கின்றார். வீடுகளே இல்லாத ராகு பகவான் கூட அங்கு மூலத்திரிகோண சக்தி பெறுகின்றார். கன்னி செவ்வாய் கடலும் பற்றும் என்று கூறுவார்கள். இவ்வாறு கன்னியை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். அதில் நடுநாயக நட்சத்திரமாக இருப்பது ஹஸ்தம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுகின்றார். அந்த சந்திரனுக்கு 3 நட்சத்திரங்கள், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். அதில் நடு நட்சத்திரமாக வருவது ஹஸ்தம். அந்த ஹஸ்தம் கன்னியில் நடுவில் இருக்கின்றது. பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் சொல்வார், கிருஷ்ண பகவான் எப்பொழுது அவதரித்தார் என்று அத்தத்தின் 10ஆம் நாள் என்று சொல்வார். என்ன அர்த்தம்? அஸ்தத்திலேருந்து 10 என்னம்னா திருவோணமில் வரும். திருவோணத்தில் திருவனந்தபுரம் சுவாமிக்கும் மற்றும் திருப்பதி சுவாமிக்கும் நல்ல ஒரு மகத்துவம் உண்டு. அப்போ பின்னோக்கி போனால் ரோகிணி வரும். ரோகிணியில் தான் கிருஷ்ண பகவான் அவதாரம். அதை நாசுக்காக சொல்லியிருக்கின்றார்.
கன்னியினுடைய மேலும் மகத்துவங்களை கூற வேண்டுமென்றால் திரு பிருகு பிரபாகரன் மிக அழகாக சொல்லுவார். இது காலபுருஷனாகிய மேச ராசி மேச லக்கணத்திற்கு 6ஆம் இடமாக வருகின்றது. பாதக ராசிகள் நிர்ணயம் செய்யும் பொழுது இதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு சரலக்கணம் மேஷம், அதற்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னியிலிருந்து 6 எண்ணினால் கும்பம் வரும். சரலக்கணமாகிய மேசத்திற்கு 11 இடமாகிய கும்பம் பாதகஸ்தானம். அதேபோல் சிரராசியாகிய சிரலக்கணமாகிய ரிஷபத்திலிருந்து எண்ணினால் கன்னி 5ஆம் இடமாக வரும். கன்னியிலிருந்து 5 எண்ணினால் மகரம் வரும். ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசி பாதக ராசியாக வரும். அதாவது ஸ்திர லக்கணங்களுக்கு 9வது இடம் பாதக ராசியாக வருகின்றது. ரிஷபத்திலிருந்து எண்ணினால் மகரம் 9ஆக வரும். அடுத்தது உபயராசி மிதுனம். மிதுனத்திலிருந்து கன்னி வரை எண்ணினால் 4, கன்னியிலிருந்து 4 எண்ணினால் தனுசு. எனவே தனுசு மிதுன ராசிக்கு தனுசு பாதக ஸ்தானமாக வருகின்றது. ஸோ சரம் ஸ்திரம் உபயம் இவற்றிற்கு 11, 9, 7 பாதக ஸ்தானம் வகுப்பட்ட காரணம் இந்த கன்னி தான். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது கன்னி. ஸோ நாம் ஒருவர் கடன் பெறுவார் என்று பார்க்கும் பொழுது அவர் மீளா கடனில் எப்பொழுது சிக்குவார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஜென்ம லக்கணத்திற்கு 6ஆம் இடம் புதன் பகவானை பட்டு பார்ப்பதோடு அல்லாமல் இந்த கன்னி வீட்டையும் அதில் தொடர்பையும் நடக்கும் திசைகளுக்கு உடைய சம்பந்தத்தையும் அதன் அதிபதியாக புதனுக்குள்ள தொடர்பையும் பார்க்க வேண்டும். சரி, புதன் மட்டும்தானா என்றால் கிரகங்களில் வலிமையானவர் கேது பகவான். அவருக்கு பல காரகத்துவம் இருந்தாலும் முக்கிய காரகத்துவம் வலை. கடன் வலையில் மாட்டிக்கொள்வர்கள் எல்லாம் அந்த கேதுவின் தாக்கத்தில் உள்ளானவர்கள். இடியாப்ப சிக்கல் போல் மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் சிக்கலாக மாறக்கூடிய தன்மை. அந்த கேதுவுடன் சேரும் கிரகங்கள் குருவாக இருந்தால் குரு பெரும்பணத்தை குறிக்கின்றது. அங்கே பெரிய கடனாளி அவர்கள். ஜாதக அலங்காரத்திலே அழகான பாடல் உண்டு. இசைஞானி கலைஞானி மருவக்கானின் எல்லையில்லா நிதிக்கு இறைவன் இவனே என்று கூறு என்ற பாடல் உண்டு. அதாவது குருவும் கேதுவும் சேர்ந்தால் எல்லையில்லா நிதி. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எப்படி எல்லையில்லா நிதி இவர் கிடைக்கும் என்று. பிறகுதான் புரிந்தது, கடனை வாரி வாரி வழங்குவார். கேளாமல் திருட கடன், அதுக்கெல்லாம் இந்த குரு கேது காம்பினேஷன் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்றது. இறுதியில் அதில் தீய கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள். சுபகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் பார்வை இருந்தால் அதில் உன்னத நிலையை அடைகின்றார்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாகிய ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரனையும் பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் வீட்டில் உச்சம் பெறும் சந்திரனையும் பார்க்க வேண்டும். இப்படி அனைத்து கிரகங்களையும் ஒப்பு நோக்கித்தான் தீர்வுக்கு வர வேண்டும். சரி, கிரகங்கள் ராசிகள் மட்டும்தானா என்றால் அது மட்டுமல்ல, நட்சத்திரங்களுக்கும் பங்களிப்பு உண்டு. தீதூர நட்சத்திரங்கள் என்று 12 நட்சத்திரங்களை சொல்வார்கள். பரணி கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம் மகம் பூரம், விசாகம் கேட்டை, பூராடம் பூரட்டாதி 10 நட்சத்திரங்கள். இவை இல்லாமல் சித்திர நட்சத்திரம் சில பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், இவை அனைத்திலுமே தீதூர நட்சத்திரங்கள், தீமை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர காலகட்டங்களில் நாம் கடன் பெறக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. ஒரு அழகான பாடல் உண்டு. இந்த நட்சத்திரங்களில் செய்யக்கூடாத காரியங்கள்: பெருந்தனம் கொண்டோர் தாரார், நீள் பயணம் சென்றோர் மீளார், பாயில் படுத்தார் தேரார், பாம்பின் வாய் தேரைதானே. ஒரு பாம்புடைய வாயில் தேர மாட்டேன்னு என்னாகும், அந்த மாதிரி மாட்டிட்டு முடிப்பாங்க. அதனால் இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. அது நடக்கிற காரியமா அப்படின்னா, நீங்கள் பெரும் பணம் வாங்கும்போது, பெரிய கடன் வாங்கும்போது பாருங்கள், நடுவில் ஒரு அட்காக் லிமிட்டு, ஒரு சின்ன ஓடி, அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீண்ட பயணம் போகும்போது தான் கவனமாக இருக்கணும். ஒரு கொடிய நோயில் பாதிக்கப்பட்டவங்க தான் கவனமாக இருக்கணும். சரி, நட்சத்திரங்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா திதிகளுக்கும் பாதிப்பு உண்டு. திதிகளில் துவாசதி திதி, அதில் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. கொடுத்தால் திருப்பி வராது, வாங்கினால் அதை கட்ட முடியாது. ஸோ அதையும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோகத்தில் பார்த்தால் வேதிபாதம் என்ற யோகம், இது ஒரு அசுபமான யோகம்.
இந்த வியாதிபாதத்தில் பிறந்தவர்களுக்கு 4 தலைமுறைகள் பாதிக்கப்படுவார்கள். ஜாதகரின் தந்தை, அவர் தந்தையின் தந்தை, அதாவது தாத்தா, ஜாதகரின் பிள்ளைகள் என்று 4 தலைமுறைகளை பாதிக்கும் ஒரு வல்லமை அந்த வேதிபாத யோகத்துக்கு உண்டு. யோகம் என்றால் காம்பினேஷன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தூரம், அதை பற்றி சொல்வது லக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த வியாதிபாத ஆட்களுக்கு கடன் கொடுக்கும்போதோ, அந்த நட்சத்திரத்தை அன்று கடன் கொடுக்கும்போதோ கவனம் தேவை. இதுக்கு பரிகாரம் உண்டா, ஏதாவது மீட்சி உண்டா அப்படின்னு பார்த்தா, அஸ்வத் சங்கர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு. சேரன்மாவதி பக்கத்தில் உள்ள பக்தவச்சல பெருமாள் கோயில், அங்கே வழிபாடு செஞ்சால் அது மிக விசேஷமாக இருக்கும். அதுவும் மார்கழி மாதம் வரக்கூடிய வேதிபாதம் என்று வழிபாடு செஞ்சால் மிக நன்றாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து பலன்பட வேண்டும். சரி, கடன் யார் பெறுகிறார்கள் என்று பார்த்தால், ஆண்டி முதல் அரசன் வரை கடனாளிகள் தான். பெரிய பெரிய திரை நட்சத்திரங்கள், பெரிய நிறுவன அதிபதிகள் அனைவருமே ஒரு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் வங்கியின் வாசல்களில் தவம் கிடந்த காலம் உண்டு. பின்பு அவர்களே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிய கோலமும் உண்டு. கடன்கள் ஒருவரை தூக்கிவிடும் ஏணியாகவும் இருக்கின்றது, ஒரு லிப்டாகவும் இருக்கின்றது, சில பேருக்கு பாராசூட்டாகவும் இருக்கின்றது. அதில் பயணம் செய்து வெற்றி பெற்றவர்கள் அதிகம். இந்த கடன் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது சில விவசாயிகள், ஏழை விவசாயிகள் கடன் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் மரணித்து விடுகிறார்கள். மானத்திற்கு பயந்து, மனச்சாட்சி உறுத்த அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற அபத்தமான நிலை இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இதற்கு காரணம் என்று ஜாதக ரீதியாக பார்த்தால், அந்த 6ஆம் இடத்திற்கோ 6ஆம் அதிபதிக்கோ கன்னிக்கோ புதனுக்கோ மாந்தி சம்பந்தம் பெற்று வரும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகின்றன. ஸோ நட்சத்திரம் பார்த்தோம், திதி பார்த்தோம், யோகம் பார்த்தோம், இது எல்லாமே அதனுடைய பாதிப்புகள் உண்டாகுது. கடன்களை முறையாக பெற வேண்டும், சரியாக செலுத்த வேண்டும், முன்னேற வேண்டும். அது சம்பந்தமாகத்தான் நாளைய மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். அங்கு பல சூட்சமங்கள் மேலும் மேலும் கற்றுத்தரப்படும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.